guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேப்கட்டில் எப்படி தமிழ் ஃபன் ஆட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆப்பில் சர்ச்சில் போயிட்டு பாமினி தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை டச் பண்ணிங்கன்னா அதில் நிறையா தமிழ் ஃபாண்ட் இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே சிம்பிளான ப்ராசஸ் தான். டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போது நீங்கள் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யூனிகோட் டு பாமினி அப்படின்னு சொல்லி அதே கூகுள் ஆப்பில் சர்ச் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆப்பில் அப்படி சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் தமிழ் ஃபாண்ட் தானே ஆட் பண்ண போகிறோம். ஸோ தமிழ் ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் என்ன பண்ணால் சைடில் காப்பி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கார்னரில் இருக்கா அதை கொடுத்து நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸாக காட்டுறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், ஷார்ட்ஸ். அதாவது இந்த ஷார்ட்ஸில் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸாக காட்டிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கணும். நியூ ப்ராஜெக்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஆட் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ண ஃபாண்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஸ்டைலுக்கு போயிட்டு ஃபாண்ட் டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட்டில் மை ஃபாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதில் நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைலுக்கு போகும். ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் இருக்கும். சில பேருக்கு டவுன்லோட் ஆப்ஷனில் சேவ் ஆகிருக்கும், சில பேருக்கு ஓவரால் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன ஃபாண்ட்டு கொடுத்தீங்களோ அந்த ஃபாண்ட் இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ ஸ்ட்ரைட்டாக கேப்கட்டில் ஆட் ஆகிருக்கும். நம்ம எந்த ஃபாண்ட் ஆட் பண்ணமோ அந்த ஃபாண்ட் இருக்கும். அதை டச் பண்ணோம்னா இப்போது தமிழ் ஃபாண்ட்டு மாறிடுச்சா. இதே ப்ராசஸில் தான் ஒவ்வொரு ஃபாண்ட்டும் டவுன்லோட் பண்ணி யூனிகோட் டு பாமினியில் வந்து கன்வெர்ட் பண்ணி கேப்கட்டில் பேஸ்ட் பண்ணி தமிழ் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன். அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தான் ப்ராசஸ். ஈஸியாக தான் இருக்கும். எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.